ரீசெண்டா சவாலே சமாளி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் சென்னையில நடந்தது. இந்த படம் ரொம்ப வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ல நடிகர் அசோக் செல்வனும் பிந்து மாதவியும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல நடிகர் ராம்கி கலந்துகிட்டாரு. அப்ப நம்ம கிட்ட பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னாரு. அது என்னென்ன அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வாங்களேன் பார்க்கலாம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்தே. நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து 4 படங்கள் இப்போ தொடர்ந்து நடிச்சிட்டு திருப்பியும் ஒரு ஃபுல் கம்பேக் கொடுக்க தயாராகிட்டீங்கன்னு அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இப்போ இந்த வருஷம் வந்து எனக்கு 4 படம் ரிலீஸ் ஆகுதுங்க. ஒன்று வந்து வாய்மை, அது நல்ல படம். நானும் சாந்தனு ஹீரோவை பண்ணியிருக்காரு. நான் நல்ல மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். கவுண்டமணி அண்ணே, ஊர்வசி அவங்களாம் சேர்ந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம். அப்புறம் வந்து அட்டின்னு ஒரு படம், விஜயபாஸ்கர் டைரக்ஷனில் அட்டின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லா வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கிலீஷ் படம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், டைரக்டர் குமாரோடது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ஷூட்டிங்லேருந்து வரேன். அவர் தான் இப்படியெல்லாம் ஆக்கி விட்டார். ஆமாம், ஒரு முடி நரைச்சாலே டை அடிச்சுக்குவோம். இப்படி தான் சார் வேணும்னு சொல்லி இதே இந்த கோலத்தில் ஆக்கி விட்டார். இதுலேயே ஒரு 25 நாள் நடிச்சிட்டு இருக்கேன் அவரோட. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ, இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஹீரோஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த அளவுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க அவங்கள? எல்லார் படம் பார்க்குறேன்ல, எல்லார் படம் பார்க்குறேன். இந்த என் ஃப்ரெண்டு படம் இது சவாலே சமாளி, அதோட மீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம அவரும் நானும் ஒன்றா படித்தோம். ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா, நானும் அருண் பாண்டியனும் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஃப்ரெண்டாக நிறையா படங்கள் வேலை செஞ்சோம் அசிஸ்டண்ட்டாக அபாவன்ட்ட. அவரும் நானும் ஒரு படம், பெரிய படம் பண்ணோம், இணைந்த கைகள்னு. ரொம்ப பெரிய ஹிட்டு அந்த பீரியடில். அது மாதிரி அவரோட நட்பு என்ன வந்து 30 வருஷம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம். ஸோ இந்த படம் அவருடைய ஆடியோ லான்ச்சு வரணும் மச்சான் அப்படின்னா வந்திருக்கேன். இப்போங்க ஸோ இப்போது வந்திருக்குதா சொன்னாங்க. காமெடி ஜானர் அவருக்கு நல்ல நாலேஜ் உண்டு. ஸ்டோரி சென்ஸ் வந்து அருண் பாண்டியனுக்கு ரொம்ப உண்டு. ஸோ அவர் ப்ரொடக்ஷனில் அதை அவங்க பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சத்யசிவா டைரக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. தமன் மியூசிக்கு ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஸோ இப்போ ராம்கி சார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 4 படங்கள் வந்து நடிச்சிட்டு வரீங்க. பட் நடுவில் போயிட்டு வரீங்களே, அது ஏன் அந்த கேப்பு? இல்லை, ஒரே தடவை தான் போயிட்டு அப்புறம் திருப்பி வந்துட்டேன். நான் அடிக்கடி போகல. அந்த டிரான்சிஷன், அந்த ஹீரோலேருந்து கேரக்டர் ஆகிறதுக்கு ஒரு டிரான்சிஷன், அது மட்டும்தான் நடந்துச்சு. இந்த மீன் டைம் ஐ வாஸ் பிஸி இது டேக்கிங் ஃபில்ம்ஸ். அங்கே ஃபாரின்லலாம் படம் எடுத்துருந்தோம், சீரியல் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப பிஸியாக இருந்தேன். வந்தோடனே கேப்பில் நல்ல படமாக செலக்ட் பண்ணி பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்ல கதைக்காக. கதை சரியாக இருந்தால் ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர் சரியாக இருந்தால் கதை சரியாக இருக்காது, அது டேரக்டர் அப்படியே இருந்தப்போ அது 2-3 வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நல்லது வெங்கட் பிரபு சார் வந்து இது பண்ணாங்க. அப்புறம் மாசாணின்ற படம் வரிசையாக அப்படியே இப்போ பிஸியாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.